காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் என்ன வீடு லாக்கா இருக்கு, யாரையும் காணோம், சவுண்டு கூட இல்லை. எங்கன்னா வெளியே போயிருக்காங்களா? இப்போ எப்படி இவ்வளோ காண்டாக்ட் பண்ண நான்? இப்படியாச்சும் இன்னைக்கு பேசணும்னு வந்தனே. அங்கிள், நீங்க யாரு? என்னது அங்கிளா? ஏ பாப்பா, என்ன பார்த்தா அங்கிள் மாதிரி தெரியுதா? ஆமா, அங்கிள் மாதிரி தான் தெரியுறீங்க. என்ன ஆண்டியா நீங்க? நான் ஒன்றும் அப்படி சொல்லல, என்னை பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியலையா? என்ன அண்ணனா? அண்ணனுங்களுக்கெல்லாம் முடி பிளாக் கலர்ல இருக்கும். உங்க முடி பாருங்க எந்த கலர்ல இருக்கு. உங்க முடி ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. ஐயோ சாரி, நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அங்கிள்னு கூப்பிட்டுட்டேன். ஓய், என்ன பாப்பா, என்ன கலாய்க்கிறியா? என்ன வார்த்தைக்கு வார்த்தை பாப்பா பாப்பான்றீங்க? நான் என்ன குட்டி பாப்பாவா? என் பேரு தர்ஷினி. ஓ தர்ஷினி, நைஸ் நேம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? எதுக்கு எங்க வீட்டுக்கிட்ட வந்து நின்னு இருக்கீங்க? ஓ, இது உங்க வீடு தானா? நல்லதா போச்சு. ஆமா, எங்க வீடு தான். என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க வீட்ல யாரையுமே காணுமே, எங்க போனாங்க எல்லாரும்? அத பத்தி எல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம டீடைல்ஸ் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எங்க ஸ்கூல்ல. என்ன உனக்கு தெரியலையா? இப்பதானே அண்ணன் தாத்தா ஆண்டின்னு இத்தனை உறவு முறையில் என்ன கூப்பிட்ட. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. சரி சரி, ஆமா போனவங்க எல்லாம் எப்ப வருவாங்க? எதனா ஐடியா இருக்கா உனக்கு? இல்ல, எனக்கு அவங்க யார பத்தியும் தெரியாது. நான் அவங்க கூட எல்லாம் டூவா? எதுக்கு? ஆமா, இவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க பேசினாக்கா. ஓ பாவம். பாத்தீங்களா, நான் பாவம் தானே. ஒரு சின்ன பொண்ணை இப்படி விட்டுட்டு போலாமா? என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சா கூட நான் சொல்ல மாட்டேன். விஜய், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? உன் லவ் மேல யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல, அதனாலதான் இத்தனை தடை. யாரா இருக்கும்? ஒருவேளை கவிதாவா இருக்குமோ? சரி, இதை யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, கிளம்பலாம். பாப்பா. பாப்பா இல்ல, தர்ஷினி. ஓகே ஓகே, சாரி தர்ஷினி. என்ன சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்கல்ல, ஐஷு அக்கா. ஆமா, என் அக்காவோட ஃப்ரெண்ட் ஐஷு அக்கா. அவங்களுக்கு என்ன இப்போ? அவங்க கிட்ட வந்தா இந்த பூவை கொடுத்துட்டு நான் வந்தேன்னு சொல்லு. மறுபடியும் நாளைக்கும் வருவேன்னு சொல்லு. உங்க பேர் என்ன? என்னன்னு சொல்லட்டா அக்கா கிட்ட? உங்க மாமா வந்தாருன்னு சொல்லு. ஓ, நீங்க ஐஷு அக்காவோட மாமாவா? ஆமா. இதா இந்த பூவை அவங்க கிட்ட கொடுத்துரு. சரி சரி, கொடுக்குறேன். சரி, நான் அப்ப வரேன். பாய். ஓகே, போயிட்டு வாங்க. ஐஷு அக்காக்கு இந்த மாதிரி மாமாவா? ரேகா, என்னடி வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டம்மா. மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? எதனா முடிவு எடுத்தியா இல்லையா? அவர் ஏமா எனக்கு ஃபோன் பண்ண போறாரு? நான் தான் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறமா அவர் எதுக்கு என்ன கால் பண்ண போறாரு? கொஞ்சம் யோசியா ரேகா. முடியாதுமா, என்னால் முடியாது. நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன். ரேகா, எப்படிமா இருக்க? நேத்தே வந்தேன்னாங்கோ, என்னால் தான் வந்து பார்க்க முடியல. மாப்பிள்ளெல்லாம் எப்படி இருக்காங்கோ? அண்ணனுக்கு இப்போ என் மேலெல்லாம் பாசமே இல்லை, அதனால தான் என்னை கண்டுக்கல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை ரேகா, நீ என் செல்லம் இல்லை. நான் உன்னோட செல்லம்னா, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நேற்று வந்தேன். எனக்கு என்ன பிரச்சனை ஏது ஒன்றுமே விசாரிக்கல. இதுதான் நீ செல்லத்து மேலே வச்சிருக்கிற பாசமா? ஏறக்கா இப்படி எல்லாம் பேசுற?
அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. சொல்லு, என்ன விஷயம்? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். உனக்கு நேற்று வந்த அண்ணி தானே பெருசாக போயிட்டாங்கோ. இந்த கூட பிறந்த தங்கச்சி கணக்குலேயே இல்லாமல் போயிட்டான். ரேகா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. சந்தோஷமான நேரத்தில் நீயும் சந்தோஷப்படு. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லைம்மா. உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏண்டா ரேகா இப்படி பேசுற? அண்ணன் மேல உனக்கு கோவமா? ஏன்னு உன் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்குது. உனக்கு இந்த நேரத்தில் இந்த குழந்தை தேவையா? உனக்கு இந்த நேரத்தில் இந்த சந்தோஷம் தேவையா? அப்போ என் வாழ்க்கையை யார் பாப்பா? அம்மா, என்னம்மா இவோ பைத்தியக்காரி மாதிரி பேசுறான்? இதுக்கும் குழந்தைக்கும் என்னம்மா சம்பந்தம்? ரேகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வாயை மூடின்னு இருந்தியானா சரி. அம்மா, தங்கச்சி இந்த மாதிரியெல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன், வேற எந்த மாதிரி பேசணுமா? நான் சந்தோஷமா இல்லை, ஆனா நீங்களும் சந்தோஷமா கும்மாள் ஆடிக்கிறீங்களா? ரேகா, சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா பலார்னு ஒன்று விடுவேன். என்ன பேச்சு பேசுற? நீ சந்தோஷமா இல்லைன்னா நீ கொழுப்பெடுத்து உன் வாழ்க்கையை தொலைச்சின்னு வந்து நின்று இருக்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய? வாரேக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நேற்றே நீ வந்தேன்னு சொன்னாங்க அத்தை. என்னால் முடியல, அதனால தான் வந்து பார்க்கல. நஷ்டம் எதுனா பண்ணியா இல்லையா? என்ன அண்ணி, போதும் உங்கள் நாடகம் எல்லாம். எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நீங்கள் மாசமா இருக்கீங்கன்னு குத்தி காமிக்கிறீங்களா என்ன? ரேகா, அப்படியெல்லாம் ஒரு நாள் உன்னை நினைச்சதில்லை ரேகா. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? வாயை மூடுடி. நானும் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசுறான்னு பார்த்தா என்ன ரொம்ப தான் பேசுற. அண்ணி ஏன் எப்படி மனசு நோகடிக்கிற? இந்த மாதிரி நேரத்துலலாம் அவ சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, இப்படியெல்லாம் நீ பேசின எல்லாரோட மனசையும் நீ காயப்படுத்தினா நீங்க இருக்கவே தேவையில்லை. என்னது, நான் இங்கே இருக்க தேவையில்லையா? என் வீட்டில் நான் தான் இருக்கணும். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ரேகா, உனக்கு அவ்வளவு கிராண்டாக கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீட்டுக்கு அனுப்புனா நீ வாழற லட்சணம் இதுதானா? உன் வீடுன்னு சொல்கிற? இது ஒன்றும் உன் வீடு கிடையாது. உன்னை கட்டி கொடுத்த வீடு தான் உன்னோட வீடு. அதை ஞாபகத்தில் வச்சுன்னு பேசு. அப்போ முடிவா? எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த வீட்டை விட்டு நான் போனோன்னு சொல்றீங்களா? உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்கிறோம். உன் புருஷன் வீட்டில் போய் வாழுன்னு சொல்கிறோம். அது என்னால் முடியாது. இவளுக்கு சின்ன பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு. அப்பா இல்லாத பொண்ணு, அந்த ஏக்கம் வரக்கூடாதுன்னு நான் தான் உன்னை செல்லமாக வளர்த்தேன். ஆனால் இன்னைக்கு நீ ஏன் சந்தோஷத்து மேலேயே கண்ணை வைக்கிற? இதெல்லாம் போட்டோம், ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கிறேன், விட்டுரு. இப்போ மாப்பிள்ளை கிட்ட என்னன்னு சண்டை போட்டு வந்திருக்க? இனி என்னால அந்த வீட்டில் போய் இருக்க முடியாது. நான் டைவர்ஸ் பண்றேன். டைவர்ஸ் பண்ணிட்ட என்ன பண்ண போற? எங்க இருக்க போற? இந்த வீட்டில் நீ வந்து இருக்கணும்னு நினைச்சேனா அது நடக்காத காரியம். இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. என்னென்ன, போன வாரம் வரைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு உயிரே விட்டுருந்த என்ன அண்ணி ஒரே வாரத்தில் உன்னை மாத்திட்டாங்களா? என்னை பார்க்கக்கூடாது, என்னை வீட்டுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? நீயும் சின்ன அண்ணன் மாதிரியே பொண்டாட்டி பேச்சை கேட்குற ஆளாக மாறிட்டியே. ரேகா, ஏன் ரேகா இப்படியெல்லாம் பேசுகிற? நான் ஒரு நாளும் அப்படியெல்லாம் நினச்சது கூட இல்லை ரேகா. இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தப்போ நீ எவ்வளவு சின்னவளாக இருந்த தெரியுமா? நானும் உங்கள் அண்ணனும் உன்னை எங்கள் பசங்களாக தான் பார்த்தோம், உன்னை என் பொண்ணாக தான் பார்த்தேன் நான். போதும் போதும், இந்த மாதிரி கண்ணீர் விட்டு பேசி இந்த மாதிரி முகத்தை வச்சுன்னு பேசுறதெல்லாம் இவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன், எதுக்கும் மசையும் மாட்டேன். ராணி, நீ ஏமா வெளியே வந்த? இவ ஒரு பைத்தியக்காரி. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். உனக்கு நான் ஜூஸ் கொண்டு வரேன். சரிங்க அத்தை. ஓஹோ, மருமகளுக்கு இப்போ இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியாமா?
நீ இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அண்ணி, எங்க அண்ணனை தான் மனசு மாத்திட்டீங்கன்னு பார்த்தா எங்க அம்மா மனசையும் மாத்திட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரேகா, நீ போமா, நீ போ, உள்ள போ. அவ ஒரு பைத்தியக்காரி, நட. ஏண்டி ஏண்டி ரேகா, உன் புத்தி இப்படி போகுது? நம்ம குடும்பத்தோட வாரிசு சுமக்கிற அவளை போய் இப்படி பேசுற? வாரிசு சுமந்தா என்ன, எத்த சுமந்தா எனக்கு என்ன? அதை பத்தி எல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஆமா, நீ மனுஷியா இருந்தாதான் அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்கிறதுக்கு. நீதான் மிருகமாச்சே. இப்போ முடிவா என்னதான் சொல்ல போற நீ? நான் நேத்தே அம்மா கிட்ட முடிவா சொல்லிட்டேன். என்னால அவன் கூட வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும். சரி, டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றதா உத்தேசம்? ஏன், நான் படிக்கலையா? வேலைக்கு போய் நான் தனியா இருந்துக்கிறேன். எனக்கு உங்க யார் துணையும் தேவையில்லை. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்துக்க அனுமதி மட்டும் கொடுங்க, போதும். மற்றபடி மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா பண்றது? இவ்வளவு இப்படி பேசுற பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? எப்படியோ பண்ணின்னு போட்டோம், விடுறா. எனக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். மாப்பிள்ளையும் மாமியாரும் எவ்வளவு நல்லவங்க. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு அதனா கொடுப்புனா இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த மாப்பிள்ளையனா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன் நிம்மதியாக வாழட்டும். வேணும்னா நானே மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கொடுக்குறேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிக்கிறேன். பொண்ணோட வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, மாப்பிள்ளையோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. ஆமாடி, எனக்கு மாப்பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். நானே அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணப்போ. நீ இவ்வளவு மோசமானவளா இருக்குவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கல் நெஞ்சக்காரி. என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறத பார்த்து வயிற்றுச்சல் படுறியா? உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நீ இப்படி இருக்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடமா போலாம். நினைச்சேன், நான் நினைச்சது சரியாதான் போச்சு. எனக்கு தெரியும் நீ இங்கே தான் வந்து நிற்குவேன்னு. ராணி, உன்னை நான் என்ன சொன்னேன்? ரூமில் போய் ரெஸ்ட் எடுன்னு தானே சொன்னேன். நீ எதுக்கு இங்கே கிச்சனில் வந்து நிற்கிற? போமா, போ ரெஸ்ட் எடுப்போ. இல்லை ரேகா, அவளை பற்றி தான் தெரியும் இல்லையா? சும்மா ஏதேதோ பேசுவா. நீ போ, மனசில் எதுவும் வச்சுக்காத. வேணும்னா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேம்மா, அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. ஐயோ அத்தை, நீங்கள் போய் எதுக்கு அத்தை என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? ரேகா என்னை திட்டுனதை விட நீங்கள் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. வேண்டாத்த, ஒரு முறை அவங்க மாமியார் வீட்டில் போய் பேசி பாருங்களேன். நீ அவன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்க, இன்னைக்கு தான் அவள் உன்னை புரிஞ்சுக்க போகிற அளவு. நான் உன்னை புரிஞ்சுக்கணும்ல, அவளும் அதே மாதிரி ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. இதெல்லாம் போட்டு நீ மனசை குழப்பிக்காம போய் ரெஸ்ட் எடுப்போமா. உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் நான். இல்லை அத்தை, எனக்கு எதுவும் வேணாம். இப்போ இருக்கிற நிலைமையில எனக்கு எதுவும் சாப்பிட தோணலை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ராணி. உனக்காக இல்லைன்னாலும் உன் வயிற்றில் வளர குழந்தைக்காகவாச்சும் நீ சாப்பிடணும். டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியும் தானே? நீ ரொம்ப வீக்காக இருக்க, அதுக்கேற்ற மாதிரி சத்துள்ள ஆகாரமாக சாப்பிடணும். போ, நான் உனக்கு ஜூஸு இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எதனா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நேரம் நிற்காத, போமா. சரிங்க அத்தை. எல்லாரும் நில்லுங்க அங்கேயே, யாரும் வீட்டுள்ள வரக்கூடாது. வாலு, இப்போவே நான் செம்ம டயர்டாக இருக்கேன், கோவத்தில் இருக்கேன், சும்மா இருந்துரு. நீங்க மட்டும் நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு வரீங்க. என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டியூஷன் போன அனுப்பிட்டு நீங்க நல்லா ஊர் சுத்திட்டு வரீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான். தர்ஷினி, வர வாரம் உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, அதனால தான் லீவ் போட சொல்ல. என் அக்கா கல்யாணம் வந்துச்சுன்னா நிறைய லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும், அதனால தான் கண்ணா. ஒன்றும் தேவையில்லை, போங்க. யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. எங்க பாட்டி கூட இப்படி எனக்கு மோசம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாத்தியம்மா லக்ஷ்மி, உன் பொண்ணு இதம்மா தூண்டு இருந்துக்குன்னு நான் மோசம் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க.
ஏ வாலு, என்ன இது பூ? ஏது யாராச்சும் கொடுத்தாங்களா? ஆமா, இது ஒரு மாமா கொடுத்தாரு. மாமாவா? யாருக்கு மாமா? ஐஷு அக்காவோட மாமா. என்னது, ஐஷோட மாமாவா? என்ன உளர்ற? ஆமா, நான் ஒன்றும் வளரல. அவரு இங்க வந்து கதை தட்டியிருந்தாரு. நீங்க யாரும் இல்லையா, நான் டியூஷன் முடிச்சுட்டு விளையாடிட்டு பக்கத்து வீட்டுல வந்தேன்னா அப்ப இவர் நின்று நீங்க கதை தட்டின்னு வந்தாரு. அப்போ நான் உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு ஐஷு அக்காவை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அவரு ஐஷு அக்காவோட மாமாவா. தர்ஷுக்குட்டி, கரெக்டா யோசனை பண்ணி சொல்லு. எனக்கு மாமான்னு யாரும் இல்லடா. ஐயோ அக்கா, எனக்கு நல்ல காது கேட்டுச்சு. ஐஷு அக்காவோட மாமான்னு சொன்னாரு. சரி, பேர் ஏதாச்சும் சொன்னாங்களா? சொன்னாரு. அவர் பேரு விஜய். என்ன? விஜய்? விஜய் என்ன பார்க்க வந்தானா? எதுக்கு வந்தா? அவனை வேற எனக்கு மாமான்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆதி, என்னப்பா இது? எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இரு ஷாக் ஆகாத. என்ன விஷயம் தெரியல, பார்க்கலாம் இரு. இன்னும் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு. ஏ வாலு, இன்னும் வேற எதனா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஐஷு அக்காது நாளைக்கு பர்த்டே இல்ல, அதுக்கு மறுபடியும் நாளைக்கும் வராங்களாம். ஐஷு, என்னம்மா? என்ன விஷயம்? யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களா இல்லையா? என்ன உனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களா? ஏதாச்சும் பிரச்சனையா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ உள்ள போ, நான் பார்த்துக்கிறேன். என்னடி அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து சொல்கிறேன் போ. சரி, எது பண்ணாலும் பார்த்து பத்திரமா பண்ணு, சரியா? சரிம்மா, நீ உள்ள போ. நாளைக்கு உன்னோட பர்த்டேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லியிருக்கியா? ஏய் இல்லடி, நான் உங்ககிட்ட சரியாக பேசுனதே இல்லை. எனக்கும் அதான் குழப்பமாக இருக்குது. எப்படி தெரிஞ்சிருக்கோம்? நான் இங்கே இருக்கிறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? யாருக்குமே தெரியாதே. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா சொல்லியிருப்பாரோ? நீ இங்கே இருக்கிறது இல்லாதெல்லாம் செகண்டரி. உன்னை தேடி இவ்வளோ தூரம் எதுக்கடி வரணும்? தெரியலையே என்ன விஷயம்னு. எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது ஆதி. மறுபடியும் நாளைக்கு வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்களாமே. வரட்டும் விடு, வந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி ஆதி. இந்த விஜய் எதுக்கு என்ன தேடின்னு வரணும்? நான் தான் எதுவும் வேண்டான்னு ஒதுங்கிட்டேன்ல. அவங்க என்னைக்கு வந்து என்கிட்ட ஆசையாக பேசியிருக்காங்க. ஒரு வேளை என்ன திட்டுறதுக்கோ? என்ன தப்பு செஞ்சேன் நான்? இல்லைனா நான் அவங்கள லவ் பண்ணது தெரிஞ்சிருச்சா? சான்ஸ் இல்லையே. யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? சே, இவ்வளவு நாள் எல்லாமே இப்போ எதுக்கு என்னை பார்க்க வரணும்? ஒருவேளை அப்பா சொல்லியிருப்பாரோ? இல்லை, சான்ஸ் இல்லை. என்ன எப்படி தெரிஞ்சிருக்கோம்? தெரிஞ்சிருக்குமா? இல்லை என்ன ஏதாவது குறை சொல்கிறதுக்கு வராங்களா? திட்ட வந்த மாதிரி தெரியல. ஏன்னா பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பொக்கே கொடுத்துட்டு திட்டுவாரோ என்னன்னே தெரியலையே. எனக்குப்பா அப்படியே மண்டை வெடிகிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னே தெரியல. கல்யாணம் ஏதாச்சும் நின்றுடுச்சா? சேச்சா, பாவம் கவிதா. அப்படியெல்லாம் எதுவும் நிற்கக்கூடாது. அவன் மனசு பேஜார்படுவா. இல்லைனா இன்னும் எதுக்கு? கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ வீட்லேயே இருன்னு சொல்ல வராங்களோ? என்னன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு இப்போ நைட்டெல்லாம் தூக்கமே வராது. என்ன ஏதுன்னா சொல்லிட்டு போகக்கூடாதா தர்ஷினி கிட்ட? இதில் என் பர்த்டே வேற நாளைக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி தெரிஞ்சிருக்கோம்? பர்த்டேக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்களா? சே, முட்டாள். அவங்க தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அவங்க எதுக்கு ஒன்றுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்? ஆமாம் இல்லை, அப்புறம் எதுக்கு வரணும்? ஐயோ கடவுளே, காலையில் எப்போ ஆகுமோ தெரியலையே. ஹலோ மேடம். ஹலோ ஐஸ்வர்யா மேடம். என்னடி? என்ன நின்றுக்கிட்டே கனவா? நீ வேற சும்மா இருடி. சரி வா சாப்பிடலாம். அம்மா கூப்பிட்றாங்க, டைம் ஆச்சு, சாப்பிட்டு படுக்கணும். எனக்கு பசிக்கல ஆதி, நீ போய் சாப்பிட்டு போ. என்ன மேடம்க்கு சந்தோஷத்தில் பசி எடுக்கலையோ? நான் எப்படிடி சந்தோஷப்பட முடியும்? அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் எப்படி நான் சந்தோஷப்பட முடியும்? எப்படியோ உன்னை தேடி வந்தாங்களா, அதுக்கே சந்தோஷப்படலாம் இல்லையா? தேடி வந்தாங்க, சரி எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. அதான் தர்ஷினி கிட்ட ஃப்ளவர் பொக்கே கொடுத்துருக்காங்க, உனக்கு பர்த்டே நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்திங் இஸ் ராங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இப்போ ஏன் நீ சாப்பிட மாட்டேன்ற அதை சொல்லு. அது பசிக்கல எனக்கு, அதனால தான்.
ஆமாம் ஆமாம், சந்தோஷத்தில் பசியும் எடுக்காது தாகமும் எடுக்காது. சரி ஐஷு, நாளைக்கு வந்து நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னா என்னடி செய்வ? அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அவங்களுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்லடி, அப்புறம் எப்படி இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்க முடியும்? அப்படி நடந்துருச்சுன்னு வை, என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியலையே. பொடி லூசு, என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணி வச்சுக்கோ. அப்படி நடந்தா தானே, அப்படி நடக்கலனா? ஓஹோ, அப்போ மேடம்க்கு அப்படி நடக்கணும்னு ஆசை இருக்கு. இருக்காதா? என்ன இருந்தாலும் நான் லவ் பண்ணவங்க தானே, ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கே நல்லா தெரியும். முட்டாள், எப்போ பாரு நடக்காதுன்னு சொல்லின்னு இருக்காத. சரி வா, ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், அப்புறமா நைட் ஃபுல்லாக பேசலாம். எப்படியும் நீ நைட்டுக்கு தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். வா. போடி வரேன். சரி வாம்மா, இல்லைன்னா உங்கள் ஆண்டி என்னை திட்டி தீத்துடுவாங்க. சீக்கிரமா வா.